அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 20/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:53 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, என்னால் வாழ்க்கையை அடுத்ததாக கொண்டு போகவே முடியல, எங்கள் வீட்டில் ஏதோ எதிர்மறையாக நடக்குது, இந்த பிள்ளை சூனியம் வசியம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதனால் இது நான் தாக்கப்பட்டிருப்பணும்னு பயப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறனை இழக்க நேரிடலாம். உங்களுடைய பேச்சில் பதட்டமும் வேதனையும் பிரதிபலிக்கலாம். பிரார்த்தனை உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் மந்த நிலை காணப்படலாம். முறையான திட்டமிடல் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவுகளால் மனக்கவலை ஏற்படலாம். அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக செலவுகள் கூடுதலாக இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடனான அணுகுமுறையில் ஈகோ பிரச்சனை காணப்படலாம். நட்பான அணுகுமுறை மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டு வலி அல்லது தோள்களில் வலி போன்ற உபாதைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாளாக அமைகிறது. இன்றைய நாளை நீங்கள் சரியாக திட்டமிட்டால் நீங்கள் வெற்றி பெறலாம். உங்களுடைய அணுகுமுறையில் இன்று உறுதியோடு காணப்படுவீர்கள். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை நீங்கள் விரைந்து பணியாற்றுவீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை பணியில் வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களது துணைக்கு என நேரம் ஒதுக்குவீர்கள். இது உங்களது இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பை வலுப்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். பணத்தை முதலீடு செய்வதன் மூலமாக சேமிப்பு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் வெளிப்படையாகவும் விஷயங்களை லேசாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அனுசரணையான போக்கை மேற்கொள்ள வேண்டும். அமைதியாக இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை கவனத்தோடு பணியாற்றுவது சிறப்பு. கவனச்சிதறலுக்கு இடம் அளிக்க வேண்டாம். குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் திணிக்காதீர்கள். அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகப்படியான செலவுகள் கவலையை கொடுக்கலாம். நீங்கள் சிறப்பாக சேமிக்க ஒரு திட்டத்தை அமைத்து பின்பற்ற வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு உப்புசம் ஏற்படலாம். உணவில் அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுப்புகளும் பதட்டமும் அதிகரித்து காணப்படலாம். பக்தியோடு ஸ்லோகம் சொல்வதன் மூலமாக நீங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும். பணியை பொறுத்தவரை சக பணியாளரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று அவர்களை கவனத்தோடு கையாளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மனம் திறந்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது நல்லது. புரிந்துணர்வை இது ஏற்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணம் காணப்படும். பெரிய அளவில் முதலீடு செய்யக்கூடிய முடிவை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் இருக்க வேண்டும். கவலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எப்போதும் நல்லதையே நினைக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி செயலாற்றுவதன் மூலமாக பணியில் பின்தங்குவதை தவிர்க்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஈகோவை தவிர்ப்பது நல்லது. நல்ல புரிந்துணர்வையும் அன்பையும் வெளிப்படுத்துவது உறவிற்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் முன்னேற்றத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிறரிடம் உரையாடும் போது கவனித்து உரையாட வேண்டும்.
வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். சிக்கலான பணிகளையும் கவனமாகவும் எளிதாகவும் கையாளுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அவநம்பிக்கை எண்ணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் புதிய தொடர்புகள் ஏற்படலாம். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். இன்று உங்களுடைய சாதனைகள் குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் சிக்கலான பணிகளையும் எளிதாக கையாளுவீர்கள். உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும். ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் அது கிடைக்கப் பெறலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். ஆனால் மெதுவாகத்தான் கிடைக்கும். கடின உழைப்பை மட்டும் நீங்கள் நம்ப வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை திட்டமிட்டு அரங்கேற்ற செயலாற்றுங்கள். இன்று இதன் மூலமாக பணியினுடைய தரத்தை உரிய நேரத்தில் முடிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சிரித்து பேசி பழகுங்கள். இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை மிகுந்த கவனத்தோடு கையாள வேண்டும். குறிப்பாக பயணத்தின் போது அதிக கவனம் வேண்டும். குறைந்த அளவு பணமே எடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே கவனம் வேண்டும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று முழுவதும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமை இன்று சோதிக்கப்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கவனச்சிதறலுக்கு ஆளாகாதீர்கள். தவறுகளை தவிர்க்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையிலான கருத்து வேற்றுமையை தவிர்க்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி செய்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகளை கண்காணிப்பது நல்லது. கவனமாக எதையும் கையாள வேண்டும். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமைகிறது. நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகள் பாராட்டுகளை பெறலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். இருவரும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும். அத்தியாவசியமான நோக்கங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும். நன்றாக உண்டு உறங்குவதன் மூலமாக சிறந்த ஆரோக்கியத்தை மேற்கொள்ள முடியும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எந்த நாளையும் விட நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய அணுகுமுறையில் உறுதி காணப்படும். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படலாம். கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான பேச்சு மூலமாக துணையை மகிழ்விப்பீர்கள். அவரை விரும்ப ஆரம்பிப்பீர்கள். இது அவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் காணப்படலாம். வெளிநாட்டில் இருந்து பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை தக்க வைக்க சத்தான உணவு உண்பது நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விரைவான திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம். யோசித்து அதற்கு ஏற்றாற்போல செயல்பட வேண்டியது நல்லது. எண்ணத்திலும் செயலிலும் பக்குவம் வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் தொழில் சார்ந்த அணுகுமுறை தேவை. எந்தவிதமான கவனச்சிதறலுக்கும் ஆளாக வேண்டாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பாதுகாப்பற்ற உணர்வோடு துணையோடு பழகாதீர்கள். இது உங்களுடைய உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டும். அதிகமாக சேமிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உதவிகரமானதாக இருக்கும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.